இன்ஃபினிட்டி சுக்கியுமே வெறும் ட்ரீமை தரக்கூடியதுன்னு தெரிஞ்சுமே ஏன் மாதவா பீஸ் அச்சீவ் பண்றதுக்கு அதுதான் ஒரே வழின்னு நினைச்சாதான் தெரியுமா? கொனகாவோட பவர் தனக்கு எப்போதும் வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்ச அப்பதான் உச்சிகாக்கான் எங்கே ஃபியூச்சர்ல தரைக்குறவா நடத்தப்படுவாங்கன்னு உச்சிகா மாதவா அஷிராமாவோட வில்லேஜ் கான்செப்ட் மேல நம்பிக்கையில இருந்து வில்லேஜ் விட்டு போயிடுவாரு. மாதவா தன்னோட சின்ன வயசுல இருந்து நிறைய உயிர்கள் வாழல இறந்து போறத பார்த்திருக்காரு. மாதவாக்கு பர்சனலாவே வாழல அப்பாவி மக்கள் டெய்லி சாக்கிறது சுத்தமா பிடிக்கல. அப்பதான் மாதவாக்கு ஆக்சிடென்டலா சேஜா சிக்ஸ் பாத்தோட ஸ்டோனை பத்தி தெரிய வருது. அதுல வேல்டுக்கு பீஸ் கொண்டு வரதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரீமை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சுக்கியமே மட்டும் தான் போட்டு இருந்துச்சு. ஃபுல்லா ஷெல்ஃபிஷா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கி பல வெறுப்புகள் உள்ள மனிதர்கள் வாழ்ற அந்த உலகத்துல கடைசி வரைக்கும் பீஸுங்கிற ஒண்ணு சாத்தியமே இல்லன்னு தான் மாதவா நம்பினாரு. ஆனா மாதவாக்கு கடைசி வரைக்கும் தெரியல இந்த இன்ஃபினிட்டி சுக்கியமே எல்லாம் காகியாவை மறுபடியும் உயிர் பெற வைக்கிறதுக்கு பிளாக் ஜட்ஜ் போட்ட பிளான்ட்டு. மாதவாவை என்னதான் அந்த உலகம் நிறைய கஷ்டப்படுத்தி இருந்தாலும் தன்னோட உயிர் நண்பனே தன்னை புரிஞ்சுக்கணும் இந்த ஷினோபி வேல்ட சைக்கிள் ஆஃப் கேட்டர்ல இருந்து காப்பாத்த இன்ஃபினிட்டி சுக்கியமே பிளான முயற்சி பண்ணாது மாதவா. கடைசி வரைக்கும் வேதனை ஏமாற்றத்தையும் தரக்கூடிய ரியாலிட்டியில வாழ்றது மாதவாக்கு சுத்தமா பிடிக்கல. சிம்பிளா சொல்லணும்னா wake up to reality.